நீங்க உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நம்புகிறீங்களா? ஒரு கேள்வி கேட்கிறேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உங்க மனசு உடனே பாதிக்கப்படுதா? ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் வந்தா உங்க நாள் முழுக்க மாறிடுதா? அப்படின்னா நீங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணல. லைஃப் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மள பார்த்து யாராவது நம்மை பாராட்டினா நம்மளுக்கு ஹாப்பி ஆகுது. கிரிட்டிசைஸ் பண்ணா நம்ம அப்செட் ஆயிடுறோம். இக்னோர் பண்ணா நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்றோம். அதாவது நம்ம உள்ள நடக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. வெளியில நடக்கிறதால டிசைட் ஆகுது. இதுதான் ரியாக்ஷன். யாராவது ஏதாவது பண்ணாங்க, நம்ம மனசு உடனே பதில் கொடுக்குது. எந்த பாஸும் இல்லாமல், எந்த திங்கிங்கும் இல்ல. இது ஃப்ரீடம் இல்ல, இது ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். இதில தான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ரியாக்ட் பண்ணுறவரா இருந்தீங்கன்னா, யாராலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கமெண்ட், ஒரு மெசேஜ், ஒரு லுக் அது போதும். உங்க மூடு சேஞ்ச் ஆகும், உங்க எனர்ஜி ட்ரைன் ஆகும், உங்க கான்ஃபிடன்ஸ் ஷேக் ஆயிடும். நீங்க நினைக்கிறீங்க அவன் தான் என்னை ஹர்ட் பண்ணான்னு. ஆனா உண்மை என்னன்னா, உங்க ரியாக்ஷன் தான் உங்களை ஹர்ட் பண்ணுது. இதெல்லாம் நீங்க கான்சியஸ்லி சூஸ் பண்றது இல்ல. இது பழக்கம். பிரெயின் சேவ் பண்ணிக்கிட்ட ஒரு பேட்டர்ன், பழைய பேட்டர்ன். ஒரு சுச்சுவேஷன் வந்தா பிரெயின் ஓல்டு பேட்டர்னை மறுபடியும் ஓபன் பண்ணும். அதே ரியாக்ஷன் ரிப்பீட் ஆகும். திங்க் பண்ண நேரமே கிடைக்காது. இதைத்தான் ஆட்டோ பைலட் லைஃப்னு சொல்லுவாங்க. நீங்க வாழ்றீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆக்சுவலி நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்ட்ரோல் எடுக்கிறது ஈஸி இல்ல, ஆனா பாசிபிள். நெக்ஸ்ட் டைம் ஒரு ட்ரிகர் வந்தா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 3 செகண்ட் பாஸ் பண்ணுங்க. சைலண்டாக இருங்க. மூச்சை கவனிங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம்தான் ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக், பட் ரெஸ்பான்ஸ் கான்சியஸா எடுக்கணும். இந்த ஒரு கேப் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரியாக்ஷன் இல்லாம இருப்பது இல்ல. ரியாக்ஷன் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றது தான் உண்மையான ஸ்ட்ரென்த். நீங்க ரியாக்ட் பண்ணுறவரா அல்லது சூஸ் பண்றவரா? இந்த ஒரு ஆன்சர் உங்க லைஃபை டிசைட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவேர்னஸ் வந்தா தான் ஃப்ரீடம் வரும்.